guys, welcome all to this சேனல். ஈஸியாக படிக்கலாம் வாங்க. பார்ட் 5 லீச்சிங் பற்றி ஆல்ரெடி ஒரு பார்ட் 4ல் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இங்கே பார்ட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்யூட், சால்வெண்ட், சொல்யூஷன். நம்ம சொல்யூஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அண்ட் சொல்யூட் அப்படின்னா நம்ம கரைக்கிறதுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அண்டு இந்த விஷயம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு நம்ம டேபிளில் சால்ட் வாட்டர், அதாவது சால்ட்டையும் வாட்டர்லையும் ஒன்றா போடுறோம். அண்ட் இன்னொன்று டேபிளில் நம்ம சாண்டையும் வாட்டரையும் போடுறோம். யார் டக்குன்னு கரைவா அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சால்ட் வாட்டர் தான். ஏன்னா அதோடைய சொல்யூபிலிட்டி அதிகப்படியாக இருக்கும். அதாவது கரையும் திறன் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் நம்ம போட்டி வைக்கும்போது யார் ஃபஸ்ட்டு கரைவாங்க அப்படின்னா சால்ட்டும் வாட்டரும் தான். இங்கே சாண்ட் வந்து உங்களுக்கு அடியில் செட்டில் ஆயிடும். அவ்வளோவா நம்மளுக்கு அது வந்து சொல்யூஷனாகவே மாறாது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போது இங்கே லீச்சிங்கில் இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்யூபிலிட்டி ஆஃப் அன் ஓர்.